பேசாம வாய மூடிக்கிட்டு ஓட்டை வந்து தங்கர் பிச்சானுக்கு போடுன்னு சொல்லுவார். ஏன்னா என்னை வளர்த்தது எல்லாம் தலைவருடைய கொள்கை தான். அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் தலைவரை எல்லாம் போயிடுச்சு. மீதி எல்லாம் அரசியல தொழிலா வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. உண்மையான தலைவர்கள் அண்ணாவுக்கு பிறகு திமுக போயிடுச்சு, காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் போயிடுச்சு. மீதி எல்லாம் அவங்க படங்களை போட்டுக்கிட்டு ஒரு தொழில் செய்யற ஒரு கம்பெனி தான் இருக்கு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி 45 ஆண்டுகளாக மக்களுக்காகவே மக்களுடைய இயக்கமாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படி ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக நாங்க வந்திருக்கேன். நமக்கான கொள்கைகள் உண்டு, திட்டங்கள் உண்டு. நம்ம எப்பவுமே மக்களுக்காக தான் நிற்போம். ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணு மட்டும்தான், மது குடிக்காதீங்கன்னு சொல்லி சாராய கடை மூடிச்சு. அதிமுக மூடிச்சா? திமுக மூடிச்சா? அவங்க போராட வந்தாங்களா? இப்ப இதுல இருந்தே தெரியல மக்களை காக்க வேண்டியது யாருன்னு. 60 வருஷமா அந்த ரெண்டு கட்சிக்கும் மாறி மாறி என் மக்கள் ஓட்டு போட்டு 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 சோர்ந்தே போயிட்டாங்க. 45 வருஷமா ரெண்டு கட்சியும் மாறி 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 சுமந்து 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 நம்மளை தனிமைப்படுத்தி விட்டாங்க. இந்த மக்களோட உழைப்பு எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போச்சு. நம்மளை தூண்டி விட்டு நமக்குள்ளே பிரச்சனை பண்ணி நம்ம கட்சிக்குள்ளே சிக்கலை உண்டு பண்ணி இந்த 2 பேர் தான் கொளுத்தாங்க. புரிஞ்சது இல்லையா? இப்ப அந்த நிலையில நம்ம இங்க நிக்கிறோம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுது. அடுத்தது தமிழ்நாட்டை 2026 ஆள போறதுல பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் அதிமுக திமுக எதிராக இருக்க போகுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்த இன்னும் 2 ஆண்டுகள் அந்த 2 கட்சியுமே காணாம போயிடும். நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா அங்க தலைவர்கள் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அங்க எல்லாம் ஒரு பணம் வச்சிருக்காங்க, அதை காப்பாத்திக்கிறதுக்கு அதிகாரம் தேவை. நம்மள மாதிரி ஆளுங்களை பயன்படுத்திட்டே வராங்க. நமக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி வேணும். நம்மளை எல்லாம் கொண்டு வந்து கடைசியா நடுத்தருவில் நிறுத்தினது சாராயத்தை வித்து நடத்துற ஒரு ஆட்சி. நீங்க சாராயத்தை 1 மாசம் மூடி பாருங்க கடைய. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடையாது, பள்ளிக்கூடத்துல காவல்துறையினருக்கு சம்பளம் கிடையாது, அரசு அதிகாரிகளுக்கு யாருமே சம்பளம் கிடையாது. நிறைய குடிக்க குடிக்க தான் ஆட்சி நடக்கும். இந்த லட்சணத்தில் தான் கொண்டாந்து நம்மளை நிறுத்திருக்காங்க. நமக்கு பொங்கலுக்கு எல்லாம் 1 கிலோ பச்சரிசி கொடுக்குற அளவுக்கு வந்து போச்சு. நம்மளாம் இவங்ககிட்ட பச்சரிசி வாங்கி தான் பொங்கல் கொண்டாடணுமா? நம்மள பிச்சைக்காரர்களா ஆட்டு மந்தைகளா நடத்துறாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்க. நமக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணுதான். எனக்கு நான் அரசியல்வாதி கிடையாது. நல்ல பாருங்க, இந்த மண்ணுக்கான பிரச்சனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணுதான் பேசுது. இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை அதுதான் போராடுது. அப்ப எது உங்களுடைய கட்சி? எதை பத்தியும் யோசிக்காதீங்க. 2 கட்சியை அடிச்சு நம்ம மண்ணில விரட்டினா தான் நமக்கான விடுதலை வரும். 17 முறை எம்பி தேர்தலுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், 18 முறை எம்எல்ஏ ஓட்டு போட்டிருக்கோம். என்ன கிடைச்சது உங்களுக்கு? என்ன கிடைச்சது சொல்லுங்க? ஒண்ணும் கிடைக்கல. அப்ப எது ஓட்டு போடுறீங்க? அந்த கட்சிக்கு சம்மந்தம் எங்க? இங்க திமுக போன முறை யாரும் நிறுத்துச்சு தெரியுமில்ல? அந்த எம்பி எங்க? ரமேஷ்ங்கிற எம்பி எங்க? அவருக்கு கட்சிக்கு சம்மந்தம் உண்டா? அவருக்கு அரசியலுக்கு உண்டா? அதிக வேட்பாளர் திமுக வேட்பாளர்